என்னடா இன்னும் சோகமா தான் உட்காந்துருக்க? இன்னுமா அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னைக்கு தாண்டா அதை மறக்க போற? எப்படா அதை மறக்க முடியும்? என் வாழ்க்கையில வந்த சந்தோஷமே அவதான்டா. அவளை எப்படா என்னால மறந்துக்கிட்டு வாழ முடியும்? என்னோட ஒவ்வொரு நாள்லயுமே அவ கலந்துருக்காடா. அவளை என்னால மறக்கவே முடியல. அவ இறந்தாலும் என் கூடயே தாண்டா இருக்கா. ஏன்டா இப்படி சொல்ற? அவ இறந்து போயிட்டாடா. இதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை இருக்கு. அவளோட வாழ்க்கை முடிஞ்சு போனதில்ல. தயவு செஞ்சு அவளை மறந்துரு. உன் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டு அவங்க அப்பா அம்மா சந்தோஷத்தையும் கெடுக்காத. தயவு செஞ்சு அவளை மறந்துட்டு உங்க அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடா. எப்படா நீயும் இப்படி பேசுற? என் கூடவே நீ இருந்திருக்கில்ல. நாங்க எப்படிலாம் இருந்தோம்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன்டா இப்படி பேசுற? தெரியும்டா. அவ உயிரோடு இருந்தா நான் உன் கூட சேர்த்து வச்சிருப்பேன். அவ தான் இறந்துட்டால. இதுக்கப்புறம் என்னடா பண்ண முடியும்? அவ இறந்து போனா என்னடா? அவ நினைவுகள் என் கூட இருக்குடா. அது போதும்டா எனக்கு. நான் சொன்னது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். இங்கிருந்து மெயின் ரோட்டுக்கு எந்த வழியா போகணும்? லெஃப்ட் போய் ரைட்டு திரும்புங்க, மெயின் ரோடு வந்துடும். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு, அதனால தான் வழி கேட்டேன். இல்லை பரவாயில்லைங்க. என்ன இவன் தினமும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எதுவுமே நம்மளை பார்க்க கூட மாட்டேங்கிறானே. எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணலான்னு இன்னைக்கு வந்து பேசினாலும் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறானே. எப்படி இவனை கரெக்ட் பண்றது? அவன் ஏன் ஆளு, எனக்கு மட்டும்தான் சொந்தம். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதையும் மீறி நீ அவன் தான் வேணும்னு வந்த, உன்னை கொலை பண்ணிடுவேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிரு. ஐயோ பேய்! சுரேஷ், என்னைக்கும் உனக்காக இருப்ப சுரேஷ். எனக்காக நீ, உனக்காக நான். வேற யாரும் நமக்குள்ள வர முடியாது. நீ கவலைப்படாத. உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன். உன் நிழல கூட வேற ஒருத்திய தொட விட மாட்டேன் சுரேஷ். அது கூட எனக்கு தான் சொந்தம். உன்னை வேற ஒருத்திக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னைக்கும் எனக்கு நீ, உனக்கு நான்.